ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு கூட தேவன் உங்கள் மத்தியில் நற்செய்தியாளர் நம்முடைய தேவத்தவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி அவர்களை பயன்படுத்தும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இரவு பொழுதிலும் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, எங்களை உண்டாக்கிய தகப்பனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். ஊழியக்காரனுடைய சத்தத்தை அல்ல, எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டு வழி நடத்துகிற தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். தேவனே, உடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிரை செய்கிறதாய் இருக்கிறது. உம்முடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறதாய் இருக்கிறது. உம்முடைய சத்தம் லெபனான் தேசத்தின் பலத்த கேது மரங்களை முறித்தெறிகிறதாய் இருக்கிறது. தேவனே, சாமுவேல் சொன்னது போல நாங்களும் சொல்கிறோம், நீர் பேசும் அடியார்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல கைகளை அசைத்து காண்பீங்க பார்க்கலாம். மறுபடியும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் என்னை பலப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்கிறார். கடந்த வருடங்களில் நம்முடைய தேசம் மாத்திரமல்ல, உலகம் எங்கும் இந்த கோவிட்-19 அதிகமாய் பாதிக்கப்பட்டோம். ஜெப ஊழியத்தை தவிர மற்ற எந்த ஊழியமும் நடந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் தேவன் மறுபடியும் ஒரு கிருபையை தந்து 100 மணி நேர ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த 100 மணி நேர ஜெபத்தையும் இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அருமையான போதகர் ஜபராஜ் முத்தையா ஐயா அவர்களையும் ஒரு குடும்பத்தையும் என்னால் மறக்க இயலாது. இந்த திருநெல்வேலியில் கர்த்தர் எனக்கு அநேக அன்பான குடும்பங்களை தந்திருக்கிறார். நல்ல தகப்பன்மார்களையும் தந்திருக்கிறார். ஒரு அல்ல சொல்ல, அதில் ஒரு நல்ல தகப்பன்மார் தான் நம்முடைய ஐயா அவர்கள். அவர் காட்டிய அன்பிற்கும் அவர் காட்டிய கரிசனைக்கும் நான் எவ்வளவு பேரும் பாத்திரவான் அல்ல. ஒரு அல்ல சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 மணி நேர ஜபத்தில் கலந்து கொண்டு ஜபத்திற்கு தங்களை விற்று போட்ட தேவதாசர்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். இவ்விடத்தில் கூட சீர்காழி பட்டணத்தில் எனக்கு நல்ல நண்பர்களாகவும் என்னுடைய வழிகாட்டிகளாகவும் இருக்கிற அருமையான போதகர் புதுத்துறை புகழ் ஆபிரகாம் அவர்களும் போதகர் ஜான் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள். என்னுடைய உடல் ஊழியர் ராஜையா வந்திருக்கிறார். அவர்கள் கர்த்தரை சோதரிக்கிறேன். இங்கே கொண்டு வந்த போதகர் ஜெபமணி அவர்களுக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். ஒரு அழகிய சூழ்நிலை கர்த்தரையுடைய இருதயத்தில் வைத்த காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கடந்த வருடங்கள் எல்லாம் குடும்ப ரீதியாக ஊழிய ரீதியாக நம்ம பட்ட பாடுகளுக்கு ஈடாக தேவன் இந்த வருடத்துல நம்மை மேன்மைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த வருடம் நம்ம மேன்மைப்படுத்த போகிறோம்.
இந்த 2 மாதத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். யோசேப்பை அவர்கள் சகோதரர்கள் மத்தியில் மேன்மைப்படுத்தின தேவன், தாவீதை அவருடைய சத்துருக்கள் மத்தியில் மேன்மைப்படுத்தின தேவன், இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்திற்கு முன்பாக மேன்மைப்படுத்தின தேவன், இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் மேன்மைப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு குத்துமதிப்பான பிரசங்கம் நான் பண்ண வரல, தெளிவான கிறிஸ்தானத்தோடு வந்திருக்கிறேன். அடுத்த 100 மணி நேர ஜெபத்துக்கு நீங்க வரும்பொழுது சொல்லுவீங்க, நிச்சயமாகவே நல்ல மேன்மைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்க சொல்வீர்கள். சபைக்கு இடமில்லாத கர்த்தர் இந்த 100 மணி நேர ஜெபத்துக்கு அடுத்தது ஜெபத்துக்கு இடத்தை தந்திருப்பார். உங்களுக்கு சரீரத்தில் பலவீனங்கள் கட்டுகளோடு வந்தவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கர்த்தர் தந்திருப்பார் என்று நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற வருடம். நம்ம சொந்த சகோதரர்கள் மத்தியில, நம்ம சொந்த குடும்பத்தார் மத்தியில, நம்முடைய சத்துருக்கள் மத்தியில நம்முடைய தலைவர் என்ன செய்ய போறாரு? எண்ணெயினால் அபிஷேகம் செய்து நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். The year is the year of exaltation. தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனங்கள் இந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு கிடையாது. இந்த ஜெபத்துல கலந்து கொண்டே செபித்த தேவ மனிதர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு தான். நாளைக்கு இதை வெளியில பார்த்துட்டு எங்களுக்கு நேரம் இல்லை, இந்த இருந்து கோல்டன் இயர் சொன்னீங்க, ஏன் நேரம் வந்து கேட்கக்கூடாது. ஒரு அழில சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்த வசனம் 100 மணி நேர ஜெபத்திற்கு தங்களை விட்டு போட்டு தேவ சமூகத்தில் பலவீனங்களையும் வியாதிகளையும் சோதனை பார்க்காமல் செபித்த ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கு உரியது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. வாசிக்கலாமா? யோசுவா 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருப்பார்கள். 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு 100 மணி நேர ஜெபத்துல ஒரு விசேஷமான அபிஷேகத்தை வச்சிருக்காரு, ஒரு விசேஷமான அக்கினியை வச்சிருக்கிறாரு. யோசுவாவுக்கு அது பிறகு பாருங்க, மோசேக்கு எப்படி பயந்தாங்களோ அப்படியே யோசுவாவுக்கும் பயந்தார்கள். எத்தனை 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, இந்த பூமியில எந்த மட்டும் யோசுவா வாழ்ந்தாரோ அந்த மட்டும் பயந்து வாழ்ந்தார்கள். அப்படியே கர்த்தர் உங்களுடைய சமூகத்திற்கு முன்பாக உங்கள் சத்துருக்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலம் வந்து யோசுவாவுக்கு ஒத்த காலம். ஆமென் சொல்லுங்க. யோசுவா ஒரு யுத்த புருஷன், யோசுவா ஒரு யுத்த வீரன். யோசுவா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ராஜாக்களை வென்று கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த ஒரு அற்புதமான தேவதாசன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் யோசுவாவை போலத்தான் செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. யோசுவாவுடைய அந்த பங்கு ரொம்ப முக்கியம். மோசே கூட கானான் தேசத்துக்குள்ள போக முடியல, ஆனா யோசுவா போனார். யோசுவா போய் அவர் பங்கிட்டு கொடுத்தாரு. பாருங்க, கர்த்தர் உங்களையும் இனி பங்கிட்டு கொடுக்கிறவர்களா மாற்றுவார். விசுவாசிக்கிற 2 கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இது மேன்மை. உங்களை கர்த்தர் மேன்மை கொடுக்க போகிறார். 100 மணி நேரம் செபிச்ச உங்களுக்கு ஐயா ஏதாவது கொடுக்க விரும்பும் பொழுது ஆண்டவர் ஏதாவது கொடுக்க மாட்டாரா? கர்த்தர் நமக்கு முதல்ல கொடுக்கிறதே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் உன்னதங்களிலே நம்மை சகல விதமான ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். யோசுவாவை போல நம்மை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்க வேண்டும். யோசுவாவை போல நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலம் வந்து யுத்த காலம் தான். இந்த வருடத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே யுத்தத்தின் சார்பாக தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு அண்ணன் சொல்லுங்க, இந்த வருடம் யுத்தத்தின் ஆண்டு. நான் சொல்றது நாட்டுக்கு நாடு வர யுத்தத்தை பத்தி நான் பேசல. The spiritual warfare, ஆவிக்குரிய யுத்தம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல தெரிஞ்சு போயிடும் யாராரு உண்மையில யுத்த களத்துல நிக்கிறாங்க, யாராரு வந்து தலைதிரிக்க ஓடுவாங்க. தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 200 பேர் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. இந்த வருடத்தில் தெரிந்து போகும். ஒரு அழகு சொல்லுங்க.
யோசுவா தன்னை நாளுக்கு நாள் தயார்படுத்திக் கொண்டான். ஜாஷுவா was a good leader. தேவன் நல்ல தலைவர்களை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒரு நல்ல தலைவரா மாறணும். ஒரு பிரேயர் செல்லுக்கு ஒரு தலைவரா மாறணும். ஒரு ஊழியத்துக்கு ஒரு தலைவரா மாறணும். சில போதகர்களுக்கு தலைவரா மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. யோசுவாவை போல நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசுவாவுக்குள்ள ஒரு நல்ல கேரக்டர்ஸ் நாங்க மட்டும் நம்ம தியானிப்போம். நீங்க எத்தனை முறை அதையே கேட்டிருப்பீங்க. பட் இது வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 7, 8 மற்றும் 11 ஆகிய வசனங்கள். யாத்திராகமம் 33 வாசிங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருப்பார்கள். 11 ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. மோசே என்ன செய்தாரு? பாளையத்துக்கு உள்ள இருந்த தேவனுடைய அந்த கூடாரத்தை பிரித்து பாளையத்துக்கு வெளியே கொண்டு என்ன செய்யறாரு? அந்த கூடாரத்தை போட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தேவனை ஆராதிக்கணும் அல்லது ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகணும்னா எங்க போகணும்? பாளையத்துக்கு புறமே போகணும். தேவைக்காக மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி போயிட்டு வந்தாங்க. பொதுவாகவே இஸ்ரவேலர்கள் 3 முறை தான் தங்களுடைய மக்களை பிள்ளைகளை ஒரு வருஷத்துல கூடாரத்துக்கு கொண்டு போவாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு. ஆனா இந்த யோசுவாவை பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். He never leaves from the tabernacle of God. தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தருடைய பெயரை தரிப்பிடிக்கும் வரைக்கும் அவன் காத்திருந்தான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் வரைக்கும் அவன் காத்திருந்தான். மோசேக்கு பின்பாக ஒரு பெரிய 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்துவதற்கான ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக அவன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான். ஆமென் சொல்லுங்க. நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலை என்னை தெரிந்தவர்கள் என்னை கண்டறிந்தனர். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் அதிகாலையில் இருந்து தேவனுடைய சமூகத்தை நம்ம தேடுறோம்? தேவன் முதலாவது ஊழியர்களை எதற்காக அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்த்தால் அப்போஸ்தலர்கள் முதலாவது தம்மோடு இருக்கவும், பின்பு பிரசங்கம் பண்ணவும், பின்பு அற்புதங்களை செய்யும் தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களோ புது பெலனடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் கரைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் முதலாவது ஆவிக்குரிய பெலனை நமக்கு தருகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உன்னதத்திலிருந்து பெலன் தரிப்பிக்கப்படட்டும், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சிமியோன் என்ற ஒரு மனிதன் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரும் வரைக்கும் மரணம் அடையாமல் அவன் தேவாலயத்தில் காத்திருந்தான். ஆமென் சொல்லுங்க. டோட்டல் கிறிஸ்டியானிட்டி லைஃபே காத்திருக்கிறதா இருக்கு.
ஞானஸ்நானம் எடுத்துக்கணும், நாளைக்கு ரெவரண்ட் போஸ்டிங் வாங்கிடணும், மறுநாள் அப்போஸ்தலர் ஆகிடணும். அதிவேகமான பணி. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஊழியர்கள் சொல்லுவாங்க, நீ ஊழியத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டா முதலாவது பைபிள் காலேஜ் படி. நீ என்னதான் பைபிள் காலேஜ் படிச்சாலும் ஒரு ஊழியத்துக்கு கீழே உடனடியா ஒர்க் பண்ணு. உலக கல்வியில பாருங்க, என்ஜினியரிங் இருக்கு, ஐடிஐ இருக்கு, டாக்டரேட் இருக்கு. எது படிச்சாலும் மறுபடியும் என்ன செய்யறாங்க, ஒரு தரமான ஒரு ஊழியருக்கு கீழே, டாக்டருக்கு கீழே, இன்ஜினியருக்கு கீழே அவங்க என்ன செய்யறாங்க, சில வருடம் பணியாற்றுகிறார்கள். ஆனா இன்னைக்கு ஊழியத்துல அதெல்லாம் இல்லைங்க. என்னுடைய ஊழியத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் ஊழியத்தை 2000க்கு பிறகு வந்த மட்டும் நான் ஊழியம் கத்துக்கல. 2000க்கு முன்னாடி 80, 70, 90 வந்த மட்டும் நான் ஊழியம் கத்துக்கிட்டேன். அதனாலதான் என்னுடைய சாயல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமானது மாதிரி இருக்கிற 80, 70 சாயல் இருக்கும். எங்களோட ஊழியர்கள் முளைச்ச இடம் டாய்லெட் கழுவி கொடுக்குறோம், ஊழியக்காரருக்கு துணி துவைச்சு கொடுத்துருக்குறோம், செருப்பான அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம், வண்டியை தூக்கி பின்னால உட்கார வச்சு மக்களை கிராமத்தில் கொண்டு போய் விட்டுருக்குறோம், அயன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்படிதான் எங்களுடைய ஊழியர்கள் ஆரம்பித்தது. 2010க்கு முன்னாடி வந்தவங்களுடைய ஊழியமும் அப்படிதான் ஆரம்பித்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஊழியங்க வருது டைரக்டா பலிபடுத்தலாம் அது ஊழியம். இன்னைக்கு ஒரு ஆல்பம் போடுறான், நாளைக்கு என்ன செய்யலாம், இயேசுவை மறுதலிச்சுட்டு போயிடலாம். ஒரு அழைப்பு சொல்லுங்க, முடியாதுங்க. ஒரு மனிதன் தன்னுடைய அழைப்பை கன்ஃபார்ம் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? கரெக்டா சொல்லுங்க. எவ்வளவு போதகர்களாக இருக்கீங்க, எத்தனை வருஷம் ஆகும் சொல்லுங்க தன்னுடைய அழைப்பை கன்ஃபார்ம் பண்றதுக்கு? தனக்கு அழைப்பு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சு. என் அழைப்பை கன்ஃபார்ம் பண்ண, என்ன அழைப்பை கண்டுபிடிக்க 4 வருஷம் ஆச்சு. ஒரு சொல்றேன், வரும்பொழுதே அப்போஸ்தலர் பட்டே வராங்க. நான் யாரையும் காக்கவில்லை, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். எடுத்த உடனே சர்ச் மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. முதல்ல ஒரு ஆத்மாவை என்ன செய்யணும், ஆதாயம் பண்ணி காட்டணும். முதல்ல ஆத்மாவை ஆதாயம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா துரிதமா வரவே வராதுங்க. மினிஸ்ட்ரி இஸ் நாட் எ ஃபாஸ்ட் ஃபுட். கர்த்தருடைய ஊழியம் ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது. அப்படியே போயிட்டு ரெடிமேட் சப்பாத்தியை மணலில் போட்டு எடுத்து சாப்பிட்டு போகுதுங்க. நல்ல சொல்லுங்க, ஒரு குழந்தை பிறகுனா அட்லீஸ்ட் எத்தனை மாசம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு? 10 மாசம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்ததற்கு 30 வருஷம் ஆயுதமானான்னு சொல்லி. நல்ல சொல்லுங்க, தேவ சமூகத்துல காத்திருக்கணுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஊழியக்காரங்க குறைஞ்ச தேவை பொறுத்தல ஒரு விசுவாசத்தில்லை 1 மணி நேரமாவது காத்திருக்கணும் தேவ சமூகத்துல. ஒரு ஊழியக்காரன் ஒரு 3 மணி நேரமாவது காத்திருக்கணும். ஒரு சபை போதகர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலர் ஒரு 5 மணி நேரமாவது காத்திருக்கணும். ஒரு அழிய சொல்லுங்க, உலகம் தூங்கும் போது நம்ம தூங்கக்கூடாது, உலகம் முடிச்சுட்டு இருக்கும் போது நம்ம தூங்கிட்டு இருக்கணும். எல்லாமே உண்டாதான், எல்லாமே ஆன்டி பினோமினல் தான். ஒரு அழிய சொல்லுங்க, கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கணும், கர்த்தருக்கு காத்திருந்துகிட்டே இருக்கணும். ஜெபத்துல நம்ம தரித்து கொண்டே இருக்கணும், ஜெபம் இருந்துகிட்டே இருக்கணும். நல்ல சொல்லுங்க, நான் ஜெபத்தை படி அடிக்கடி சொல்லுவேன், 1 வே ட்ராக் இருக்கு, டபுள் வே ட்ராக் இருக்கு. சிலருடைய ஜெபம் படிச்சிருக்கீங்களா, அந்த எஃப்எம் போட்டு விட்டுட்டா என்ன செய்யலாம், நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்குது ஆல் இந்தியா ரேடியோ சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த எஃப்எம் கிட்ட போய் நான் கொஞ்சம் பேசுறேன்னு சொன்னா கேட்குமா? சிலருடைய ஜெபம் டபுள் ட்ராக் மாதிரி, நான் பேச அவர் பேச. சிலருடைய அனுபவம் தெரியுங்களா, மோசேயின் அனுபவம். மனம் மேல ஏறி உட்கார்ந்துட்டா அவர் பேசுவாரு, நம்ம மட்டும் கேட்கணும். வலிய சொல்றேன், அல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்திருக்கணும் பிரதர், காத்திருக்கணும் சிஸ்டர். அப்போஸ்தலர்கள் காத்திருந்தாங்க. பவுல் சவுதி அரேபியா வனாந்தரத்துல 3 வருஷம் காத்திருந்தார். யோவான் சாணகன் அவன் தேசத்துக்குள்ள வர வரைக்கும் வனாந்தரத்துல கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தான். எதுவுமே உடனே கிடைக்காது, பல வருடம் காத்திருக்கணும். ஒரு அண்ணே சொல்லுங்க, அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ்ல முடிச்சுட்டு பாண்டிச்சேரியில ஒரு 3 வருஷம் ஊழியம் பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தேன். 2015 ஒரு வருடம் முழுவதும் சபையா போய் 10 நாள் 15 நாள் உட்கார்ந்து
சாட்சி. உடனே சொல்கிறேன். காத்திருக்கணும். ஆண்டவர் நம்மை பயன்படுத்தினா காத்திருக்கணும். ஒரு ஆத்மாவை தூக்கிட்டு வர காத்திருக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை வல்லமை தந்து காத்திருக்கணும். முன்னாடி பரிசுத்தவான்கள் பார்த்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் போடுவாங்க அபிஷேகத்துக்காக. உண்மைங்களா? இன்னைக்கு அப்படி கிடையாது. எது துரிதமா கிடைச்சாலும் நமக்கு எப்படி இருக்காதுங்க, ஆசீர்வாதமா இருக்காது. யோசுவா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் காத்திருந்தான். யோவான் தான் ஜான் த ப்ராஃபட் பத்மூதியில காத்திருந்தார். அதனால வெளிப்படுத்தல் விசேஷம் நமக்கு கிடைச்சது. ஒரு அண்ணன் சொல்லுங்களேன், அவன் யோசுவாவை போல நம்ம காத்திருக்க நம்ம ஏற்படுத்த வேண்டும். ஒரு அண்ணன் சொல்லுங்களேன், பக்கத்து கை சொல்லுங்க, நம்ம தேவ சமூகத்துல நான் காத்திருக்கிறேன். கேத்ரின் புல்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் ஒருத்தர் வெளிநாடுகள். அவங்க வெற்றி உள்ள ஒரு ஊழியர் செஞ்சவங்க. அவங்களுடைய கூட்டத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டர் பக்கத்துல வந்து கூட டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதான். 10 அடிக்கு அந்தாண்ட தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா. ஒருவேளை கிட்ட நெருங்கி வந்தா அந்த டிரான்ஸ்லேட்டரை தூக்கி எரிஞ்சிருமா வல்லமை. இது மேஜிக் ஷோ கிடையாது. என்ன இதுக்கு ரகசியம் கேட்டா 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிறாங்க. சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது யோசுவா தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் ஜெபத்தில் காத்திருந்த ஒரு மனிதனாக இருந்தார். நாமும் தேசத்துல எழுப்புதல் வருகிற வரைக்கும் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். நாமும் பொறுத்திருப்போம். ஒரு அறையில சொல்லுவோமா? இரண்டாவது யோசுவா 1ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். வழியை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற இரண்டாவது காரியம் என்ன? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசே என்ன செஞ்சா? என்னுடைய நியாய பிரமாணத்தை விட்டு விலகாமல் இருந்தான். அதே போல நீ என்ன செய்ய? நியாய பிரமாணத்தை கற்பனையை உன்னுடைய வாயை விட்டு விலக்காமல் இரு. அதை கீப் அப் பண்ணினா உன் வழிகளை என்ன செய்வ? வாய்க்க செய்வ. தேவ பிள்ளைகளாகிய நாம், தேவ ஊழியர்களாகிய நாம் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வசனங்களை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய நாவிலும் சேகரித்து வைக்க வேண்டும். ஒரு அழகிய சொல்லுங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆசாரியரின் உதடுகள் சொல்லுங்க அறிவை காக்க வேண்டும். அங்க அறிவை தேடுவாங்க. ஆசாரியின் உதடு அறிவை தேடுவாங்க. ஒரு அழகிய சொல்லுங்க. வேதவசனம் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு பாடல், ஆராதனை, ஹீலிங், டெலிவரன்ஸ், மிரக்கிள்ஸ், ப்ராஃபசிஸ் எல்லாமே சைட் டிஷ் தான். சொல்லுங்க, சைட் டிஷ். அப்ப மெயின் டிஷ் என்னங்க? the word of God. தேவனுடைய வார்த்தை தான் மெயின் டிஷ். சங்கீதம் 33:6 தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். தேவனுடைய வார்த்தை தான் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கி இருக்கு. The word of God has a creating power. The word of God was our creator. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சர்வத்தையும் வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். The word of God is our preserver. நம்ம பார்க்கிற வானத்தையும் பூமியையும் தாங்கி பாதுகாக்கிறது தேவனுடைய வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க முன்னாடி பார்த்த வானம் பூமி எதனால அழிந்தது, இனி வரப்போற வானம் பூமி எப்படி அழிய போகுது, அதுக்கு அக்கினி வச்சிருக்கு, இது எல்லாத்தையும் நியாயம் இருக்க போது தேவனுடைய வார்த்தை. So word of God is our destroyer. தேவனுடைய வசனத்துல உருவாக்குற வண்ணம் இருக்கு, பாதுகாக்கிற வண்ணம் இருக்கு, அழிக்கிற வண்ணம் இருக்கு.
யாருக்கும் அறியாத ஒரு நாமம் அவருடைய நெற்றியில் எழுதிருந்தது. அநேக கிரீடங்களுடைய சிரசு தைக்கப்பட்டிருந்தது. அவருடைய தொலைப்பகுதியில் ஒரு பெயர் இருந்தது. அது என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய பெயர். தேவ பிள்ளைகள் வசனத்தில் வளரணும். வசனம் மனப்படமா வச்சுக்கணும். ஒரு அல்லே சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். நாமே சொல்லுங்க. வசனம் மனப்படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனப்படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வசனத்தை அப்படியே தியானிக்கணும். யோபு சொல்றாரு பாத்தீங்களா, என் பாதங்களை நெய்யினால் கழுகினேன். அடுத்த வசனம், அந்த நெய் கண்மலையில் இருந்து வந்தது. நான் யோசிச்சேன், அவ்வளவு பெரிய பணக்காரனாடா யோபு. நெய் ஒரு கிலோ என்ன ரேட்டுமா போகுது? நெய் ஒரு கிலோ என்ன ரேட்டு போகுது? 500 ரூபாய். இப்போ எந்த நெய்யை பத்தி அவர் பேசுறாரு? நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பதில் கிடைச்சது. அது என்ன தெரியுமா? களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பால அப்படியே புதாது வசனம். அந்த பாலை சூடு எடுத்துனா வருது தயிர் கிலோ 80 ரூபாய். அந்த தயிரை போட்டு சட்டியில போட்டு என்ன செய்யணும்? உருக்குனா வருது வெண்ணெய், அது கிலோ 200 ரூபாய். அதிலிருந்து உருக்கி எடுத்தா நெய் கிலோ 500 ரூபாய். தேவனுடைய வசனத்துக்குள்ள பாலுங்கிற வடிவம் இருக்கு, தயிருங்கிற வடிவம் இருக்கு, வெண்ணெய்ங்கிற வடிவம் இருக்கு, நெய்யின் ஒரு வடிவம் இருக்கு. நம்ம நெய்யை எடுத்து பயன்படுத்தும் பொழுது நம்முடைய பாதை சுத்தமாய் மாறுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனுடைய வசனத்தை இருதயத்தை நம்ம பாதுகாக்கணுங்க. ஒரு அல்லே சொல்லுங்க. நமக்கு இந்த திருநெல்வேலி பக்கத்துல ஒரு பேர் உண்டு. என்ன பேர் சொல்றாங்க சொல்லுங்க. நமக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு பாத்தீங்களா? சீர்காழில இருந்து வந்த பாஸ்டர் சொல்றாரு, நம்ம பேர் வேதக்காரங்க. இப்ப பேர் என்ன சொல்லுங்க? பாட்டுக்காரங்க. ஏன்னா முன்னாடி எந்த ஒரு பாஸ்டர் மாட்டிக்க செக்கையா புரிஞ்சுக்குவாங்க. வசனமாவே நீ தருவாங்க. நாங்க ஜானகியை பக்கத்துல வச்சிருக்கோம். எப்பொழுதுமே அவர் வெளிப்படுத்தல பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிறது 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் டாம் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு போட்டியாவே ஒரு நாள் நானும் மனப்பாடம் பண்றேன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி தியானிச்சு 15 அதிகாரம் வந்தேன். அதுக்கு அடுத்த மாசம் பார்த்தேன், மறந்துட்டேன். சொல்றேன், தேவனுடைய வசனத்தை, நியாய பிரமாணத்தை, கற்பனையை, கட்டளையை, வாக்குத்தத்தத்தை நாம் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். தேவனுடைய வசனத்துல தேறினவனா இருக்கணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. அதுல 24ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்கும். பவுல் சொல்றாங்க, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி எச்சரிக்கையாயிரு. இந்த மூல பாஷை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டேர்ம்ஸ் இருக்கும். ஒரு டெய்லர் துணியை வெட்டும் பொழுது அப்படியே வெட்டிக்கிட்டே வராது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டிட்டாருன்னா ஒட்டு போட்டு ஓட்ட முடியுமா? தூக்கி எறியதான் முடியும். ஒரு அறுவை சிகிச்சை ஆபரேஷன் செய்யற ஒரு சர்ஜன், ஒரு டாக்டர் இருதய ஆபரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பேசிக்கிட்டே லைட்டா கூட வைக்கிட்டாருன்னா என்ன சொல்லுங்க? செத்து போயிடும். அப்படின்னா நீ வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கலன்னா கேட்கிறவனுடைய ஆத்மா செத்து போயிடும். The word of God is most important. தேவனுடைய நாமத்தை ஆரம்ப ஊழியங்கள்ல இஸ்லாமியர்களை எப்படி ரட்சிக்கணும்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கினேன். அந்த இஸ்லாமியவாதங்களுடைய எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன். அப்புறம் இந்துக்களுடைய இதை வாசிச்சு இந்த மந்திரம் அங்க சொல்லுது, அந்த மந்திரம் இதை சொல்லுது, அதையும் வாசிச்சேன். ட்ராக்ஸ் கொடுத்தேன். சிக்மாரில் பாண்டிச்சேரி சுத்தி கொடுத்தேன். ட்ராக்ஸ் எடுத்து என் மூஞ்சில அடிச்சு காரி குழம்பு துப்பி அடிச்சு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் ரிசல்ட்டே கிடையாதுங்க. என்னைக்கு the word of God pure
வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் ஆவியானவர் நம்மகிட்ட என்ன செய்வாரு? எடுத்து பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்போதும் காத்திருக்கணும். இரண்டாவது பார்த்தோம், எது வரைக்கும் காத்திருக்கணும்? உன்னதத்திலிருந்து பெலன் வர வரைக்கும் காத்திருக்கணும். லூக்கா 4:16 பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த தேசமெங்கும் பரவிற்று. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க புது பெலன் அடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் அப்புறம் யூதேயாவிலும் உலகத்தில் நீங்க காத்திருக்கும் பொழுது முதல் ஆண்டவர் கொடுக்குறது the power of the Holy Spirit. தேவன் பரிசுத்த ஆவியிலே வல்லமை வரங்கள் அபிஷேகத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? வேத வசனத்தை தினந்தோறும் நம்ம வாசிக்கணுங்க. அது ஒரு புரோட்டோகால் வச்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வசனத்தை என்ன செஞ்சிடணும்? வாசிச்சுக்கணும். இந்த வேதம் வர்றதுக்கு எவ்வளவு மிஷனரிகள் கிரியை செய்திருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. வில்லியம் டிண்டேல் ஒரு மனிதன், அவர் ரோமன் கத்தோலிக்க இருந்த இந்த பைபிளை வாங்கி முதல்ல மொழிபெயர்த்தாரு. பிடிச்சி கட்டி வச்சு கைகால் முடிச்சிட்டாங்க. ஒன்லி போப்பு கிட்ட பிஷப் கிட்ட மட்டும்தான் பைபிள் இருக்கணும். பாமர மக்கள்கிட்ட போகக்கூடாதுன்னு. ரெண்டாவது முறை அவர் மறுபடியும் புதிய ஏற்பாட்டை மட்டும் ஜெர்மன்ல தப்பிச்சு போய் மொழிபெயர்த்தாரு. மொழிபெயர்த்து ஒரு குட்டி கப்பல் நிறைய புதிய ஏற்பாடு வந்துட்டு இருக்காரு. டக்குன்னு பவுல் வரும்பொழுது யூரோப்பில் தான் ஒரு புயல் அடிச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு புயல் அடிச்சு கப்பலை சுக்குநூறாக்கி பைபிள் எல்லாம் தண்ணி விட போயிடுச்சு. 14 வருட உழைப்பு. அப்ப இவரும் அவருடைய அசிஸ்டன்ட் கடல்ல இருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் சொல்றான், ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சது வீணா போச்சே, எல்லாம் போச்சே சொன்னாரா? டேய், மொழிபெயர்ப்பு தானடா போடுது, நான் உயிரோடு இருக்கல. இது சாதாரண வேலை கிடையாது. போன மாசம் என்னோட நண்பர் ஒரிசாவில இருந்து போன் அடிச்சாரு. எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. எம்மா இருக்க போடுவா எதுவா இருப்பாங்க. 14,000 ரூபாய் 2 பைபிள். ஒரிசாவில முதல்ல அவங்க மொழியில் இப்பதான் பைபிள் வருது. நான் நமக்கு 100 ரூபாய்க்கு 10 பைபிள் கொடுப்பாங்க இலவசமா. உண்மைதானே? உடனே சொல்றேன், இதெல்லாம் சீக்கிரமா நின்று போயிடும். வசனத்தை எங்க பாதுகாக்கணும்? இருதயத்தில் பாதுகாக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது என்னாகும் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை சீக்கிரம் வாசி. நான் முடிச்சிடுறேன். என்னாகும் 13 6 முதல் 8. சாரி, 14ஆம் அதிகாரம் 6 முதல் 8. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் கொடுக்கிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் வாட்சில இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 11 கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாம இருப்பாங்க. கானான் தேசத்துக்குள்ள 2 பேர் தான் போனாங்க. யாரு? மிச்சம் என்ன பண்ணாங்க? அங்கேயே கொண்டு போட்டாரு. விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வானமும் பூமியும் விசுவாசத்தினால் உண்டாயிருக்கிறது. விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஏற்கனவே 10 பேர் அனுப்பிவிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவிசுவாசமான அறிக்கை கொடுத்தாங்க. மத்தேயு 13 கடைசி வசனத்துல இயேசு கிறிஸ்துவால் அநேக அற்புதங்கள் கிராமத்துல செய்ய முடியல. காரணம் அந்த மக்கள் அவிசுவாசமா இருந்தாங்க. உடனே சொல்றேன். ஆனா நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எபிரேயரின் குமாரனாகிய காலேபும் விசுவாசமான ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அதனாலதான் அவங்க நெக்ஸ்ட் ஆசீர்வாதத்துக்குள்ள போனாங்க. பாக்கி எல்லாரும் கத்தர் கொண்டு போட்டுட்டு அவங்க உள்ளேதான் கொண்டு போனாங்க. உடனே சொல்றேன், கடைசி காலத்துல நம்ம விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 பவுல் சொல்றாரு, நான் இந்த தேகத்தை விட்டு
இப்பொழுதே வானபடியார் பார்க்கப்பட்டு போகிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். 2 கரங்களை தட்டுகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஆகிலும் மனுஷகுமாரன் இந்த பூமியில வரும்போது விசுவாசத்தை காண்பார். எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை கருணான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட கொரோனாவுக்கு பிறகு 500 பேர் வந்து சபையில எத்தனை பேர் வராங்க தெரியுங்களா? 200 பேர் வராங்க. 1000 பேர் வந்து சபையில 400 பேர் வராங்க. எங்க முடிஞ்சவங்க விசுவாசம்? விசுவாசத்தை கொரோனா தூக்கிட்டு போயிடுச்சு. விசுவாசத்தை பஞ்சம் பசி தூக்கிட்டு போயிடுச்சு. விசுவாசத்தை எழுந்து போனாங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 வசனம், இவனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தினார்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி அன்பையும் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் அடைபடி நாடு. விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். விசுவாசத்தை இதயத்தில் காத்துக் கொள்ளணும். ஒரு சொல்லுங்க, ரிச்சர்ட் உம்பராண்டு ஒரு தேவ மனிதர் கேள்விப்பட்டீங்களா? ரிச்சர்ட் உம்பராண்டு அவர் பிடிச்சி 7 வருஷமே 8 வருஷமே ஒரு சிறைச்சாலை அடைச்சாங்க. ஒரு நாள் சூரிய வெளிச்சத்தை அவர் பார்த்ததில்லை. அவருக்கு சூடு கொடுத்தாங்க. ஒரு சின்ன அறைக்குள்ள போட்டு அதிக ஹெட்ஸ் உடைய ஸ்பீக்கரை வச்சு இயேசுவை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி, இயேசு தெய்வம் கிடையாதுன்னு சொல்லி இழிவான வார்த்தைகளை போட்டு மறுதளிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பார்த்தாங்களோ எல்லாம் பார்த்தோம். சூரியனை 8 வருஷம் நேரா பார்த்தாம, சரியான சுவாச காற்று படாம, கண்ணு இருண்டு போன நேரத்திலும் உடம்பெல்லாம் வெட்டி வெட்டி கொத்தி இருந்தாலும், கை கால்கள் முறிக்கப்பட்டிருந்தாலும், ஆனா விசுவாசத்தை என்ன செய்யல? யோசிச்சு பாருங்க. ஒரு வண்டி நமக்கு கிடைக்க லேட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு முன்னுரிமை? True Christian life is not a bed of roses, it is a bed of thorns. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அது பூப்படுக்கை அல்ல, அது முட்படுக்கை. உங்க வீட்டை நீங்க கண்மலையில கட்டினாலும் அல்லது மணல்ல கட்டினாலும் பெருங்காற்று அடிக்க போவது உறுதி, பெருமழை வரப்போவது உறுதி, பெருவெள்ளம் வந்து தாக்க போவது உறுதி. அது விசுவாசத்தில் கட்டணும். வெறுங்கையால போடாம எந்த கையில போடணுமா? விசுவாச கையில போடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேதுரு பவுல போல நம்ம இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் விசுவாசத்தை என்ன செய்யுங்க? அப்படியே பாதுகாத்து கொள்ளணும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கற்பனையின் பொருள் என்னவெனில், வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பாத்தீங்களா? 1 தீமோத்தேயு எழுதுறதுக்கான தீமே விசுவாசம் தான், ஃபெய்த் தான். தீமோத்தேயு பார்த்து சொல்றாரு, முந்தி உன் பாட்டியாக லோயிசாளுக்குள்ளும் பின்பு உன் தாயாக ஐமிக்கையாளுக்குள்ளும் இப்படிப்பட்ட மாயமற்ற விசுவாசம் இருந்து இன்னும் உனக்குள்ள இருக்குதுன்னா பார்க்கிறேன். உடனே சொல்கிறேன். முதலாவது நம்ம பார்த்தோம், தேவ சமூகத்துல அவன் தேறினவனாக இருந்தான். நாமும் தேவ சமூகத்துல தேறினவர்களாக இருப்போம். 2வது நம்ம பார்த்தோம், அவன் வந்து யோசுவா வேத வசனத்துல தேறினவனாக இருந்தான். நாமும் வேத வசனத்துல தேறினவர்களாக இருப்போம். 3வது விசுவாசம், விசுவாசத்துல தேறினவனாக இருந்தான். நாமும் விசுவாசத்துல தேறினவனாக இருப்போம். 4வது ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வரை. சீக்கிரம். யாத்திராகமம் 17 9 முதல் 16 வரை. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் இருந்தவரும் மலை உச்சி ஏறினார்கள். இப்ப 13 வாசிங்க.
யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கையினாலே முறியடித்தான். அதுக்கப்புறம் நீங்க வாசிங்கன்னா மோசே எப்போலாம் ரெண்டு கையை உயர்த்துறாரோ அப்பெல்லாம் யோசுவா, எப்போலாம் தளர்ந்து போது அப்பெல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம் ப்ளீஸ். யோசுவா எப்ப ஜெயிச்சான்? மோசே கையை மேல தூக்கிக்கிட்டு இருக்கும்போது ஜெயிச்சான். சபையின் போதகர்கள் எப்போ ஜெயிக்க முடியும்? ஆவிக்குரிய தலைவர்கள் எப்பொழுது ஜெயிக்க முடியும்? ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுது ஜெயிக்க முடியும்னா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுதுதான் ஜெயிக்க முடியும். யோசுவா தன்னை நல்ல யுத்த வீரனாய் காண்பித்தான். அமலேக்கோடு யுத்தம் பண்ண கர்த்தர் சொன்னாரு, அமலேக்கு அந்த பூமியிலே அப்படி என்ன செய்வான்? அழிச்சு போடுவான். 1 சாமுவேல் 31ல அந்த சிக்லாக் பட்டணத்தை அழிச்சு சுட்டெரிச்சு ஆட்களை களவாடி போனது யாரு? அமலேக்கு. அமலேக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? the colonel nest, மாம்ச இச்சைன்னு அர்த்தம். நாம் என்ன செய்யணும்? மாம்ச இச்சையை அழித்து ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒரு யுத்த வீரனாக ஜபத்திலே நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஐயா சொன்னா பார்த்தீங்களா? காலைல வெளிப்படுத்தல் சொல்றது ஏதேன் தோட்டத்தில் இவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ அதை தான் வெளிப்படுத்தல் அவர் தரன்னு சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மண்ணாக கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்மை குறிக்கல்ல கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் சொல்றாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். ஏனெனில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் எப்படி 4 கூட்டம்: துரைத்தனம், அதிகாரம், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டல பொல்லாத சேனை. இதனோடு நமக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு. ராமன் சொல்கிறார். ஆக ஜெபத்தின் மூலமாய் நாம் யுத்தம் செய்து ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். எவர் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, யோசுவாவை போல சமூகத்தில் காத்திருக்க கிருபை கொடுங்க. யோசுவாவை போல நல்ல யுத்த வீரனாய் செயல்படுவதற்கு ஒரு கிருபை கொடுங்க. யோசுவாவை போல தேறின வேத பாரகனாய் மாற்றுங்க. யோசுவாவை போல நல்ல விசுவாசம் உள்ளவனாய் மாற்றுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் எதிர்ச்சிக்கலாமா? கொஞ்ச நேரம் எதிர்ச்சிக்கலாமா? எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே எதிர்ச்சிக்கலாமா? கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு புதிய கிருபையை எங்கள் மேல் நீர் ஊற்றும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய கிருபையை ஊற்றுங்க. ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஆண்டவரே, ஒரு புதிய வல்லமையை ஊற்றுங்க. ஆண்டவரே, ஒரு புதிய அக்கினியை ஊடுங்க. ஆண்டவரே, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீங்க ஊற்றுங்க. ஆண்டவரே, யோசுவாவை போல எங்களை மேன்மைப்படுத்துங்க. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த வருடம் மேன்மைப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி. சொந்த சகோதரர்கள் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில, சத்துருக்கள் மத்தியில அவர்கள் தலையை உயர்த்த போவதற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்தந்த ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் ஆசீர்வதியும். ஜெபத்தை நடத்துகிற அருமையான ஐயா, அம்மா, அருமையான சகோதரர், சகோதரி, பேர பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம 15ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12:30 மணிக்கு நம்ம ஜெபத்தை ஆரம்பித்தோம். 7 மணிக்கு நாங்கள் மேலே இருந்து ஜெபத்தை முடிச்சுட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 103.5 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். 1 மணி நேரம், 103.5 மணி நேரம். அதன் பிறகு நம்ம இப்போ 2 மணி நேரம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ஆண்டவரை ஆராதனை பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி செய்வதற்கு கர்த்தர் நமக்கு தந்தார். அதுக்காக நம்ம சொந்தரிப்போம். அடுத்த ஜெபம் நமக்கு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் இடைவிடாத 100 மணி தொடர் ஜெபம். அடுத்த ஜெபம் 13ஆம் தேதி செப்டம்பர் 13லிருந்து 17 வரைக்கும் நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக ஆயத்தம் பாருங்க. நாங்கள் அடுத்த முறை ஜெபத்திற்கு ஒரு 50 பாசஸாக ஒரு 50 ஜெப வீரர்கள் இப்படி நாங்கள் ஒரு 100 பேரை ஜெபத்துக்கு
100 மணி நேரம் ஜெபம் 50 மணி நேரம் ஜெபங்களுக்கெல்லாம் உள்ள காரியங்களெல்லாம் கத்தரை பொறுப்படுக்கும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தருடைய ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் கிடைத்த எங்கள் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பரிசுத்த நாள் இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் 15ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு இந்த ஜெபத்தை தொடங்கி ஆண்டவரை நாங்கள் இன்றைக்கு 7 மணி வரைக்கும் இந்த இடைவெளி 100 ஜெபத்தை முடித்து ஆண்டவரை மீண்டும் தேவ சமூகத்தில் 2 மணி நேரம் நாங்கள் ஆராதனை பண்ணி ஆண்டவரே நாங்கள் உடைய சமூகத்தில் காத்து எங்களுக்கு தந்த எல்லா கிருபை ஆண்டவரை அபிஷேகம் ஆண்டவரை எங்களுக்கு ஒரு சாகத்தின் ஆவி ஆண்டவரே எங்களுக்கு பேலன்ஸ் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது தேவனுடைய திட்டம். இது ஒரு மனுஷனுடைய திட்டம் அல்ல. இது ஜெபராஜ் முத்தையாவுடைய திட்டம் அல்ல. இது பரலோக திட்டம். இந்த பரலோக திட்டத்தை ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஊழியர்கள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஊழியர்கள் விசுவாச குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே இது உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற கிருபை தந்தீர். நமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் 200-300 ஊழியர்கள் ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் திரும்ப காணும். அதனால் புதிய ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டு வருகிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்து கலந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபித்த தேவதாசர்களை ஆண்டவரே இப்போது இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் 1000 மடங்கு பெருக்க பண்ணும். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடும். 1000 மடங்கு ஆத்துமாக்களை கொடும். 1000 மடங்கு காத்தவர்களை பயன்படுத்தும். ஆண்டவரே அவருடைய சபை தேவைகள், ஊழிய தேவைகள், சர்ச்சை கட்டுமான தேவைகள், இட தேவைகள், மலர் தோட்டங்கள், இன்னும் வாகனங்கள், நல்ல வீடுகளை தந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த ஜெபத்தில் ஆண்டவரே கர்த்தாவே கலந்து ஒவ்வொரு தேவதாசர்களும் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய நல்ல கிருபை தாளத்துகளை கொடுத்து ஆண்டவர் அந்தந்த ஏரியாக்களில் ஒரு பெரிய ஜெபத்தீய பரலோகத்திலிருந்து இறக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை பயன்படுத்தும். தொடர்ந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்முடைய தாசர்கள் போய் புல்பில் நிற்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். இன்றைக்கு எங்கள் தேவனுடைய தாசருடைய முகத்தில் ஒரு பிரசனை இருக்கு. மோசே 40 நாள் மலை மேலே ஏறி ஜெபித்து விட்டு வந்த உடனே மோசையே உங்க முகத்தை மூடி கொள்ளுங்க, எங்களால் உங்க முகத்தில் உள்ள பிரசனத்தை நாங்கள் பார்க்க முடியல, எங்க கண்கள் கூசுகிறதுன்னு சொல்லி கொண்டது போல ஆண்டவரே இவர்களுடைய பிரசனத்தை, தேவ பிரசனத்தை, இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை, பரிசுத்தாவியுடைய நிறைவை சபையானது கண்டு உணர்ந்து அதை அனுபவிக்க உங்க தாசர்களை பயன்படுத்துவீர்கள் கொண்டு ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவையை சந்தியும் ஆத்துமாக்களை இந்த நாள் முதல் கொண்டு அவர்களுக்கு கட்ட ஒவ்வொரு வாரமும் புது புது குடும்பங்களை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதியும். அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரைக்குள்ள ஆண்டவரே ஜெபத்தை ஆசீர்வதியும் அங்கீகரியும். அதற்கு 50 பாஸ்டர்கள், முழுநேர ஊழியர்கள், 50 ஆண்டவர் ஜெப வீரர்கள் இப்படி எழுப்பி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் உங்களுடைய தயவு, எல்லாம் உங்களுடைய கிருபை, எல்லாம் உங்களுடைய இரக்கம். பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தாலுமல்ல கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் மாறுபட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நடத்தினீராக. உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமை நாங்கள் அவருக்கு செலுத்துகிறோம். வந்திருக்கிற தேவதாசர்கள் இன்றைக்கு இரவுல பிரயாணப்பட்டு போவாங்க. அவருடைய பிரயாணத்தை எல்லாம் சுகபத்திரமாய் நல்ல ஆண்டவரை சுகபத்திரமாய் போய் வீடு சேர பஸ் வசதிகள், பிரயாண வசதிகள் கிடைக்க உதவி செய்யும். எல்லா டயர்ட்னஸ், எல்லா விதமான சோர்வுகள், வசதிகள் மாறி உற்சாகத்தோடு கடந்து போக, சந்தோஷமாய் கடந்து போக உதவி செய்யுங்க. அந்த மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அடுத்த முறை உள்ள ஊழியத்தில் அப்ப 100 மணி ஜெபத்தில் நீ பயங்கரமாய் எல்லாரையும் பயன்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஊழியர்களை விசுவாச சபையை நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் அந்த எல்லா தேவ